சொல்லுங்க மாஸ்டர். சித்தாமணி, ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லுங்க. அந்த மீனா அந்த ஆர்டர் வாங்குறதுக்கு 2,00,000 ரூபாய் ரெடி பண்ண வேண்டி இருந்ததுல்ல? ஆமா மாஸ்டர், அதெல்லாம் அவளால கட்ட முடியாது. அதுதான் இல்ல, அவளுக்கு பணம் கிடைச்சிருச்சு. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, எப்படியோ பணத்தை ரெடி பண்ணிட்டா. இப்போ மண்டபத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. அப்படியா? நிஜமா? ஆமா, கையில ஒரு மஞ்சள் பையில பணத்தை வச்சுட்டு இப்பதான் எடுத்துட்டு போறா. என்ன மாஸ்டர் நீங்க அவளை ஏன் வர விட்டீங்க? நான் வேற என்ன பண்ண முடியும்? அவள் புடிச்சு கட்டியா போட முடியும்? என் வீட்டுக்காரர் வீட்லயே இருக்காரு, என்னால எதுவும் செய்ய முடியாது. சரி, கிளம்பி எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்பதான் கிளம்புனா. அவ வண்டி எதுவும் எடுத்துட்டு போற மாதிரி தெரியல, ஆட்டோல தான் போறான்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க, நான் வைக்கிறேன். சௌந்தர், சேகர், அந்த மீனா வீட்டை விட்டு பணத்தோட கிளம்பி இன்னும் 15 நிமிஷம் தான். அதுக்குள்ள அவ வந்துட்டானா இந்த ஆடு நம்ம கையை விட்டு போயிடும். அவ வீட்டுல இருந்து கிளம்பிட்டா, ஆட்டோல தான் வருவான்னு நினைக்கிறேன். நீங்க மண்டபத்தை சுத்தி நில்லுங்க. அவ பணத்தோட உள்ள வரக்கூடாது. அவ வந்தாலும் அவட்ட இருக்கிற பணத்தை அடிச்சு. வீட்டுல இருந்து இந்த பக்கமா தான் வரணும். அங்கேயே இருந்து நல்லா ஆட்டோல தான் வருவான்னு அக்கா சொன்னாங்க. என்னாச்சு? அக்கா வந்துட்டீங்களா? நானும் மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருந்தேன். நான் வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. சரிக்கா, நீங்க வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பணத்தை கொடுத்துட்டு அப்படியே மண்டபத்தை பார்த்துட்டு போய் எவ்வளவு தேவைப்படுன்னு கணக்கு போட்டு பாத்துக்கலாம். சரிக்கா, நான் வந்துடுறேன். அண்ணா இந்தாங்க. இல்ல பரவாயில்ல, பக்கத்துல தான் மண்டபம் நடந்து போகிறேன்.